அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது. அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். ரிஷபராசிக்கு இந்த ஆவணி மாதம் 2026 எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரிஷபத்திற்கு மிக மிக நல்லது பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டின் அதிபதி தாங்க. உங்கள் ரிஷபத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் நிற்கிறார். 5ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச பாகத்தில் இருந்தாலுமே கூட, ஏன்னா அந்த சுக்கிரன்கிறவர் கண்ணியில் நீச்சமாவார். அப்படி நீச்சத்தில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஏன்னா பஞ்சமாதிபதி எப்போதும் நான் கெடுதல் பண்ண மாட்டார், நல்லது தான் பண்ணுவார். ஸோ பஞ்சமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு நல்லதே பண்ண போகிறார். ஆனால் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சாதாரண காய்ச்சல் தானே, சாதாரண தலைவலி தானே அப்படின்னு எடுத்துக்காமல் உடனே மருத்துவரின் ஆலோசனை பெற்றுக்கொள்வது உங்களை ஆக்டிவாக வைக்கும். நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நிறைய காரியங்களை சாதிப்பீர்கள். உங்களுக்கு பரிபூர்ண மகிழ்ச்சி அப்படிங்கிறதை நீங்களே தேடிக்கொள்வீர்கள். அடுத்ததாக 4ஆம் வீட்டில் சூரியன் நிற்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்குது. அதுலேயும் புதனோட சேர்ந்து வேற நிற்க போகிறார். புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரப்போகிறார். இதற்கு மேலே வேற என்ன வேணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் மைண்டு கிளாரிட்டியாக இருக்கும். ரொம்ப கிளியராக ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணுவீங்க. அந்த திட்டம் இப்போது பழிக்கும். இவ்வளோ நாள் எனக்கு நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுடைய திட்டங்கள் பழிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி அவர் தான் தொழில் காரகன். ஒரு மனிதனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் தரக்கூடியவர் சூரியன். அவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேந்திரஸ்தானத்தில் நின்று ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விசா கிடைக்கல, எனக்கு ஆன்சைட்டுக்கான அப்ளை பண்ணுற ஒவ்வொருத்தரையும் ரிஜெக்ட் ஆகுது இப்படிலாம் புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும். நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுங்க. நிச்சயம் நல்லது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு. சில பேர் பயமுறுத்தி இருப்பாங்க, சனி நின்ற ஸ்தானம் சரியில்லை அப்படின்லாம் கூட சொல்லி இருந்திருக்கலாம். பட் சனியை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. காரணம், சனி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவர். சனி உங்களுக்கு நெருங்கிய நண்பர். சுக்கிரனுக்கு அவர் கெடுதலை பண்ண போவது கிடையாது. வக்ரம் பெற்ற சனியாக வேற மாறி நிற்கிறார். உச்சம் பெற்ற குருவின் பார்வையை வேற பெறுகிறார். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் இவ்வளோ நாள் கிடைக்காத விஷயங்களுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கிடைக்க ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய திட்டங்கள் பலிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நான் சொன்ன அந்த தெய்வ வழிபாட்டையும் ஒரு பக்கம் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா, சில பேர் தற்போது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் நகரணுன்னாலே யோசிப்பாங்க. நம்ம லைஃப்பில் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம அங்கே வாழ்ந்துட முடியுமா, அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்லாம் பயப்படுவாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி கிடைக்கும்போது அது இடமாற்றத்தோடு கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலன்களையே செய்ய போகிறது.
ஏன்னா இந்த மாதம் முச்சூடும் இருக்கக்கூடிய கிரகங்களின் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கிறது. நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஆரம்பத்தில், சுக்கிரன் வந்து நீச்சமாகவே ஆயிருந்தாலும் அவர் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால அதுவுமே உங்களுக்கு நன்மையாக முடியுது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு அற்புதங்கள் நிகழ்த்தி தரக்கூடிய வகையில் தான் கிரகங்கள் செயல்பட போகுதுங்கிறதுனால கவலை வேண்டாம். நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது. எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன்னா, நான் வந்து ஹெல்த்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, பிரயாணங்களிலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் பிரயாணம் செய்து போகும்போது கொஞ்சம் வசதியினால் கூட உங்களுடைய உடைமைகளை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டில் உள்ளவர்களிடம் அனாவசிய வாக்குவாதங்களை தயவு கூர்ந்து தவிர்த்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் செய்தீங்கனாலே போதும், பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து நன்மை அடைய போகிறீர்கள் இந்த மாதத்தில். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதிக்கான ஸ்தலங்களுக்கும் நீங்கள் சென்று வர வேண்டும். இப்போ சுக்கிரக்ஷேத்திரம்னு சொல்கிறோம், ஸ்ரீரங்கம் இருக்கிறது. அதே போல் திருப்பதி இருக்குது. முன்ன மாதிரி யாராலையும் திருப்பதியெல்லாம் போக முடியல, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணாலுமே அது தலையால் தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக அந்த ஒரு இடத்துல தான் பெருமாள் இருக்காரான்னு கேட்டால் கிடையாது. கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோயில் நீங்கள் போகலாம். மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். நிறைய பேர் வந்து அது புரிந்து அங்கே போய் உப்பு பரிகாரமாக கூட்டிகிட்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்ல இடங்கள், பவித்திரமான ரொம்ப சக்தி வாய்ந்த இடங்கள். உப்பிலியப்பன் கோயில் போகலாம். அதே போல் சுக்கிரக்ஷேத்திரமான மற்றொரு க்ஷேத்திரமான ஸ்ரீரங்கம் கூட போயிட்டு வரலாம். மிகுந்த நன்மைகள் நடக்கக்கூடிய மிக அற்புதமான காலகட்டமாக இது இருக்கிறது. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோடய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி, அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் வந்து சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி வந்து கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் வந்து குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் வந்து தனித்து இருக்கிறார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியன் வந்து யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக வந்து நிறைய வெடி பிளாஸ்ட்,
யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது வந்து இதே காம்பினேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ளைட் கிராஷ்லாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ வந்து சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ஸோ ராகுவும் பார்க்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் வந்து ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா என்ன சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. ஸோ இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி இப்போ கொஞ்சம் நீசமாக இருக்கார். ஒரு மிட் ஆஃப் த மந்த்துக்கு அப்புறமா வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 6ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அவருடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார். அப்போ என்ன அப்படின்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க, 3ஆம் வீட்டில் குரு தனித்து இருக்கு, 4ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது வந்து இணைந்திருக்காங்க. அப்போ 2க்குரியவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு. கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கேது இருக்குது. சுகஸ்தானத்தில் ஒரு தடை. நம்ம நினச்ச ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து பண்ணக்கூடாமல் ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுப்பார், இந்த மாதத்தில் கொடுப்பார். 2 செவ்வாய் இருக்கும்போது வார்த்தைகள் கவனம். ஒரு விஷயத்த முன்னோக்கி போயிட்டுருப்பீங்க, சடனாக அது வேண்டாம் அப்படின்ட்டுருவீங்க. 2 செவ்வாய் வந்து பகை வீட்டில் இருக்குது. ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகை நீடிக்காமல் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 3ஆம் வீட்டில் குரு மறைந்து இருக்கிறதுனால, அதுவும் சந்திரனோட வீட்டில் மறைந்து இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அடிக்கடியான ஒரு எமோஷ்னல் தாட் வந்துக்கிட்டே இருக்கும். சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. ஸோ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கும்போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவர் வந்து 3 மறைந்து இருக்கும்போது என்ன அப்படின்னா மறைமுகமான ஒரு எதிரிகளின் தாக்கம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 2ஆம் இடம் புதன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கீங்க, இல்லை புதன் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கீங்க, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்தானத்தில் 3ஆம் வீட்டில் சூரியனோட மறைந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிஸ்னஸில் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையான ஒரு விஷயங்கள் வராது. ஆனால் அது வந்து சூரியனோட சேரும்போது என்ன அப்படின்னா அந்தந்த பாதங்கள் மாறும்போது அஸ்தங்கமாகி அதெல்லாம் கொஞ்சம் விலகும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் வரும். லக்னாதிபதி 6ல் போய் உட்காரும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகும். சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வருமானத்தை குறிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேஷன்ஸ்க்கு வந்து காசு கொடுப்பீங்க, அது வராமல் போகும். அதனால சில பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் சந்திக்க நேரிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப், அவங்க கிட்ட பணம் கொடுத்து வாங்குறது, இல்லை யாருக்காவது நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வேண்டாம். புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 100% பண்ணலாம். ஏன்னா தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வந்து பார்க்குறாரு. 11ஆம் வீட்டில் இருக்காரு, அடுத்தது வந்து 3ஆம் பார்வையை பார்க்குறாரு. யார் எப்படி என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உணர்த்தக்கூடிய இந்த மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதிகமாக கடன் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லக்னாதிபதி 6ல் இருந்து உங்களை அதை இயக்க வைப்பார். முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்து போகிறது ரொம்ப நல்லது. இல்லை வாங்கியே ஆகணும் அப்படின்னா சின்ன லெவல் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய் இருந்து கரெக்டாக உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அழகாக அதை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் உங்களோடது. அப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவார். ஆனால் இப்போ அவர் வந்து உங்களோட 6ஆம் வீட்டில் உட்காந்து மறைஞ்சிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். உங்களையே வந்து அதை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை இந்த டைம் நீ வாங்க, ஒன்றால் முடியும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான்.
சடனாக ஒரு கோர்ஸ் எடுப்பீங்க, இல்லை அடுத்த கோர்ஸுக்கு போகலாம் அப்படின்னு மல்டி லெவல் ஆஃப் திங்கிங் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ பெண்களுக்கு செப்டம்பர் ஒரு ஸ்டார்டிங்கில் 2-3 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் வருமானத்துலேருந்து அடிஷ்னலாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாக முடிவு பண்ணக்கூடிய ஆள். ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வைராகியமும் ஜாஸ்தி. எனக்கு 5ல் இப்போ வந்து சூரியனோட கேது இருக்காங்க, வைராகியம் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை நான் மனசுக்கு பிடிச்சது தான் செய்வேன் அப்படின்னு குலதெய்வ வழிபாடு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 100% பண்ணலாம். ஸோ சனி வக்கரமாக இருக்காரு, ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதற்கான பிளான் ஆடி மாதத்தில் பண்ணியிருப்பீங்க. நான் லாஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன், ஆடி மாதத்தில் எதுவும் வேண்டாம், ஆவணியில் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி இப்போ நீங்கள் போடலாம். ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைமு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்குமே வந்து இந்த ஆவணி மாத பலன்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காது நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போது அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போது நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கலை, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கலை, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கலை அப்படின்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார், அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஆவணி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2026 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து
செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை வரைக்கும் செல்லுது. இது ஆவணி மாதம் 31 தினங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான பல நல்ல நல்ல பண்டிகைகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆவணி மாதமாக இது வருதுங்க. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடியதான சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருது. ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த சங்கடஹர சதுர்த்தியை வருஷாந்தோறும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து தான் அந்த விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் முழுமையான பலன் கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே, அதுவும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே நம்ம விரதம் எடுத்து விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா ஒரு வருடம் முழுவதும் விரதம் எடுத்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை ஒரே ஒரு சங்கடஹர சதுர்த்தியான அந்த மகா சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தாலே நமக்கு பூர்ணமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 13, 17, அதுமாரி நிறைய முகூர்த்த தினங்கள் அருமையா கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான ஒரு அற்புதமான நல்ல நாள். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த பிரதோஷ தினம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆவணி அவிட்டம் வருகிறது. அதாவது உபநயனம் ஆன குழந்தைகள் அதே மாதிரி எல்லோருமாக அவங்கள் தரித்திருக்கக்கூடியதான அந்த பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதற்கு உபாகர்மா அப்படின்னு பேரு. அந்த உபாகர்மாவானது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி, அது ஆவணி அவிட்டத்துடன் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான பௌர்ணமி. அன்றைய தினம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பானது. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யறதுக்கு அற்புதமான பெருமாளாகட்டும், அதே மாதிரி சிவபெருமானாகட்டும், அதே மாதிரி ஐயப்பன் சுவாமி ஆகட்டும், எந்த சுவாமியா சமஸ்த ஹரிஹர தேவதைகள் எல்லாவற்றையும் வழிபாடு செய்வதற்கு இந்த பௌர்ணமி ரொம்ப உகந்தமானது. தெய்வங்கள் மட்டுமல்ல, சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள் எல்லாருமே வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த ஆவணி மாதம் வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற அந்த பௌர்ணமிங்கிறது முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுல ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. சிராவண மாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஆவணி மாத பௌர்ணமி. அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா குங்குமத்தினால அர்ச்சனை செய்யறது, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்றது, இது மாதிரி நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மன் நம்மளை நோக்கி 1000 அடி எடுத்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி. அதனால இந்த மாதத்தை நாம் முக்கியமா இந்த பௌர்ணமி தினம் முழுவதுமே, அதுவும் போல இந்த மாதம்ங்கிறது விநாயக பெருமானுக்கே உகந்தமான அற்புதமான மாதம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஆவணி 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அற்புதமான நல்ல நாள். விநாயக பெருமான் அவதாரம் செய்ததை முக்கியமாக இது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகரை நாம் வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானோட வெற்றிகள் உண்டாகும். வாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்லுகிறார். அதே போல புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதியே அவருடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதான கடக ராசியிலே அவர் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய மத்தியிலே, அதாவது ஆவணி மாதம் 17ஆம் தேதி புத பகவான் பெயர்ச்சி அடைந்து கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா
சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெறுகிறார். குரு பகவான் கடகராசியிலே இந்த மாதம் முழுவதுமே செல்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கார். இந்த மாதத்தினுடைய மத்தியில அவர் சுக்கிர பகவான் அவருடைய அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலும் முறையே சனி பகவான் வக்கர நிலையிலே தான் இந்த மாதம் முழுவதுமே போறாருங்க. இந்த வக்கர நிலை அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடியதான ஒரு சுழற்சி, ரெட்டோகிரேட் பொசிஷன் சொல்லுவாங்க. சனி பகவான் ரெட்டோகிரேட்லயே மீன ராசியில இந்த மாதம் முழுவதுமே போறாரு. இதனால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சிவாய நமஹா. ரிஷப ராசியாகியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய லாபஸ்தானத்திலே சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார். இது உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியை தரப்போகுது. கூடுதலான பல நல்ல விஷயங்களையும் தரப்போகுது. உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய மத்தியிலே ஆவணி மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய 6ஆம் பாவத்திலே செல்லுகிறார். அதனால இந்த ஆவணி மாதம் 15 தேதிக்கு மேல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். இது யாருக்கு நல்லதுங்கிறதையும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. அது மட்டும் இல்ல குருவினுடைய பார்வை உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு கிடைக்குது. அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கும் கிடைக்குது. அந்த ராசிநாதன் 5ல இருக்கார். 5, 7, 11 ஆகிய ஸ்தானங்கள் ஒரு குரு பலன் கிடைக்கிறது. அதனால ரொம்ப நாளா திருமணமாகாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். நாங்க 2 பேரும் அதாவது பெண் வீட்டும் மாப்பிள்ளை வீட்டும் பாக்குறீங்க. அதுல 2 பேருக்கும் ஜாதகம் பொருந்தி இருக்கு. ஆனா மனசு பொருந்தி போகல. மனசு பொருந்தி 2 பேருக்கும் விருப்பமா இருக்கு. போட்டோ பார்க்குறோம், நேர்ல பார்த்தோம், நல்லா இருக்கு, எல்லாமே சந்தோஷமா இருக்கு. ஆனா திருமணம் செய்யலான்னு ஜாதக பொருத்தம் பார்த்தா பொருத்தம் இல்லை. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நாளைக்கு சொல்றோன்றாங்க. ஆனா முடிவு சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்லது நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நல்லா நெருங்கி வர்ற மாதிரி தட்டி போயிடுது. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால ரிஷபராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க. சர்வ நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் உறுதி செய்யப்படும். எதனால் அப்படி சொல்றோம்னா இந்த மாதத்திலே குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய 11ஆம் வீடு 7ஆம் வீடு மட்டுமல்ல உங்களுடைய 5ஆம் இடத்திலே ராசிநாதனுடைய ஒரு அமைப்பு அற்புதமான இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அதனால இந்த மாதம்ங்கிறது 5, 7, 11 ஆகிய முக்கிய ஸ்தானங்கள் வலிமை பெறுகின்ற காரணத்தினால வலுத்து இருக்கக்கூடிய காரணத்தினால திருமண வாழ்க்கை கைகூடும். அற்புதமான ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்சாப்புல திருமண வாழ்க்கை கைகூடும். ஒருவேளை நீங்க இப்படி நினைக்கலாம், நாங்க ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது சுவாமி, எங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா, திருமணம் ஆன தம்பதிகளுக்கு இந்த மாதம் கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஏற்படும். அதனால பல வகையிலும் குடும்பத்துல சந்தோஷம் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றது, ஏதாவது பொருளை போட்டு உடைக்கிறது, இல்லை ஏதாவது கலைபுரம் பண்றது, ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, 2 பேருக்கு மனஸ்தாபமா பேசிக்காம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சச்சரவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே மாறுங்க. மாறி நல்ல சுமூகமான உறவு முறைகள் கணவன் மனைவியிடையே ஏற்படும். அற்புதமான பல நல்ல விஷயங்கள் குடும்பத்திலே ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல வகையான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். 5ஆம் இடம் வலிமை பெறக்கூடிய காரணம் அப்படிங்கிறதுனால கடன் சுமை வெகுவாக குறையும். ரொம்ப நாளா ஏதாவது கடன் வாங்கி இருக்கீங்க, அதை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு, அல்லது கொடுக்கறதெல்லாம் வட்டிக்கு தான் போகுது, அசல் எப்போதான் அடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், இப்படிலாம் நினைக்கக்கூடிய ஒரு கடனால அவஸ்தப்படக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக நீ இருந்தீங்கன்னா இந்த மாதம் பொருளாதார உயர்வுகள் உண்டு. கடன் சுமைகளை வெகுவாக குறைப்பீங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க விநாயகர் பெருமானை நிச்சயமாக வழிபாடு செய்ய வேணும். அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படி எல்லாமே வருது. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகட்டும், அதே மாதிரி செப்டம்பர் 14 2026 திங்கட்கிழமை ஆகட்டும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப விநாயகர் பெருமானுக்கு உகந்த தினங்கள். அன்றைய தினம் விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்க. முடிந்தவர்கள் விரதம் எடுத்து வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில பெரிய சக்சஸ் உண்டாகும். சிவாய நமக.